சரி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக்ஸ்ல? எஸ் சார். அப்படின்னா என்னது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னா? எதை பேஸ் பண்ணி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிசைட் பண்ணுவாங்க? சார் அவங்க எவ்வளவு நாள் இந்தியால ஸ்டே பண்ணிருக்காங்கன்றது. சரி, அப்போ இந்தியால எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி டிசைட் பண்றது தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், மிச்சவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன், இண்டிவிஜுவலுக்கு என்ன ப்ரொவிஷன் தெரியும்னு சொல்லுங்க. ரெசிடென்டா இருந்தா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரெசிடென்டா இருக்கிறதுக்கு? சார் 182 days in the previous year. அப்புறம் சார் அந்த ஒரு லைன் தான் சார் ஞாபகம் இருக்கு. 182 days in previous year. சார் and 365 days in 4 more previous years சார். வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இப்ப இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? கிருபாநிதி சார் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா, ஏதாவது ஒண்ணு பண்ணா போதுமா? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா போதும் சார். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா போதும். அப்ப ராஜாராம் இந்த கண்டிஷன் ரெண்டு கரெக்டான்னு சொல்லிரு. சார் செகண்ட் கண்டிஷன் டவுட்டா இருக்கு சார். என்னது 365 டேஸ் டவுட்டா இருக்கு சார். டவுட்டா இருக்கு. கிருபாநிதி செகண்ட் ஒன் என்ன சொன்ன? சார் செகண்ட் ஒன் வந்து 60 days in the previous year and 365 days in 4 more previous years சார். அந்த 60 days விட்டேன். in 4 more ன்னு சொல்றதுக்கு பதிலா நான் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றேன், preceding. சரி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிடென்டா இருக்கணும் அப்படின்னா அவன் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 182 டேஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்க என்ன கண்டிஷன்? அது ஆர் கண்டிஷன் தான். அண்ட் கண்டிஷனா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. இங்க என்ன கண்டிஷன்? ஆர் கண்டிஷன். அப்ப ஆர் கண்டிஷன் என்னது? பி எய்தர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆர் செகண்ட் கண்டிஷன். சரி, செகண்ட் கண்டிஷன் என்னது? நீங்க சொன்னதுதான் 60 days in previous year and 365 days in 4 preceding previous year. இப்ப கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 21-22. அப்ப இது ப்ரீவியஸ் இயர் என்னது? 20-21 சார். 20-21. இப்ப என்ன சொல்றாங்க? ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. 20-21ல 182 டேஸ் இந்தியால இருந்துட்டா யூ ஆர் ரெசிடென்ட். இல்ல 182 டேஸ் இல்ல அப்படின்னா 60 டேஸ் இருங்கிறாங்க. சரி, 60 டேஸ் அது மட்டும் பார்த்தா போதுமா? 182 டேஸ் ஃபுல்லா இருங்க, அப்படி இல்ல என்னால் 60 டேஸ் மட்டும்தான் இருக்க முடியுதா? அப்போ பின்னாடி போய் செக் பண்ணுவாங்க. எப்படி? 2019-20 இந்த 4 வருஷம் சேர்த்து அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? 365 டேஸ் இருக்கணுங்கிறாங்க. சோ 60 டேஸ் கண்டிஷன்னா ரெண்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்னு 60 டேஸ், அது இல்லாம இங்க ஒரு 365 டேஸ். இது ரெண்டுமே பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வெறும் 182 டேஸ் இருந்தா போதும். புரிஞ்சுதா?
எஸ் சார். 2021ல 182 days இருந்தா he is a resident. அப்படி இல்லைன்னா 60 days தான் இருக்காங்களா, அப்ப பின்னாடி இன்னும் 4 வருஷம் போய் பாருங்க, அந்த 4 வருஷத்துல அவங்க எத்தனை நாள் இருக்காங்கன்னு பாருங்க. 365 டேஸ்க்கு மேல இருந்தா அப்போ இது ரெண்டும் சேர்ந்து he will be a resident. ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது கண்டிஷனுக்கு போலாமா? எஸ் சார். எஸ் சார். சரி, இப்ப ரெசிடென்ட் அப்படின்னு பார்த்துட்டா திரும்ப ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பாக்குறாங்கன்னு பாருங்க. 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அவங்க 2 வருஷமாச்சு ரெசிடென்டா இருந்தாதான் அவங்க என்னவாமா ஆர்டினரி ரெசிடென்டா இருப்பாங்க. இல்லைன்னா ரெசிடென்ட் தான் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அது மட்டும் இல்ல, இங்க வந்து அண்டு கண்டிஷன் இருக்கு. என்ன அண்டு கண்டிஷன்? ப்ரிசீடிங் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 730 days இருக்கு. ஸோ 2 out of 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ரெசிடென்ட் அண்ட் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 730 days இந்தியால இருந்திருக்கும். இது எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். அப்போ இங்க 182 days ஆர் இந்த 60 days and 365 days கண்டிஷன், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணா they will be a, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அவங்க என்னவா இருப்பாங்க? ரெசிடென்ட் சார். ரெசிடென்ட். இப்ப ரெசிடென்ட்னு பாத்துட்டோம்னா திரும்ப ரெண்டா கிளாசிஃபை ஆகுறாங்க. என்னது? ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டா. இப்ப அங்க போயிட்டு ஆர்டினரியா இருக்கிறதுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன 2 கண்டிஷன்? டூ அவுட் ஆஃப் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 2 years வந்து ரெசிடென்டா இருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரிசீடிங் 7 yearsல 730 days இந்தியால இருக்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். சரி. டீம்டு ரெசிடென்ட்னா படிச்சிருக்கீங்களா காலேஜ்ல? படிச்சிருந்தா படிச்சேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருந்தா. தெரியல சார். சரி சார். கிருபாநிதி சார், டீம்டு ரெசிடென்ட் படிச்சிருக்கீங்களா? இல்ல சார். இப்ப நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதை மட்டும் இவ்வளவு நேரம் படிச்சதை படிச்சிருக்கீங்களா? இது ஏன் கேக்குறேன்னு நான் சொல்றேன்டா. இதுக்கு மேல ஏதாவது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டிஷன் படிச்சீங்களா? இல்ல இவ்வளவுதானா? தெரியலையே சார். சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். ரைட்டா. எதுக்கு கேக்குறேன்னா இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாமே பழைய ப்ரொவிஷன். நீங்க பழைய ப்ரொவிஷன் படிச்சிருக்கீங்களா புது ப்ரொவிஷன் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியறதுக்கு தான் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வந்து புதுசா ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, அதனால நமக்கு அது தெரியணும். என்னன்னு சொல்லிடுறேன். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. என்னது? அவன் இந்தியன் சிட்டிசனா இருந்து அவங்களுக்கு இந்தியால இருந்து வர இன்கம், அதாவது இது பாருங்க, அதர் தேன் ஃபாரின் இன்கம் அப்படின்னா என்னது? இந்தியால இருந்து வர இன்கம் 15 lakhsக்கு மேல இருந்து அவன் இந்தியால 120 daysல இருந்து 182 daysக்குள்ள இருந்தான் அப்படின்னா he will be a not ordinary resident. புரிஞ்சுதா? இந்த கண்டிஷன் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார். இது வந்து அப்டேட்டட் ப்ரொவிஷன். இது வந்து உங்க எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? 15 lakhsக்கு மேல இன்கம் இருக்கணும். அந்த இன்கம் எங்க இருந்து வந்திருக்கணும்? இந்தியால இருந்து வந்திருக்கணும். அவன் எந்த ஊர் சிட்டிசனா இருக்கணும்? இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் சார்.
இந்தியன் சிட்டிசன். இந்தியன் சிட்டிசனா இருந்து இந்தியன் இன்கம் ஏர்ன் பண்ணி 15 lakhsக்கு மேல சம்பாதிக்கிறான். பட் அவன் இந்தியால 182 டேஸ்க்கு கம்மியா இருக்கான். ஆனா 120 டேஸ்க்கு மேல இருந்தா மட்டும்தான் அவன் யாரு? நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன்னா 182 டேஸ்க்கு மேல போயிட்டு அவன் ரெசிடென்ட், ஐ மீன் லைக் அவன் வந்து கண்டிஷன்ஸ் வந்து வேற மாதிரி ஆயிடும். பட் 120 to 182 டேஸ் இருந்தாலே he will be a not ordinary resident. ஓகே சார். சரி, அடுத்தது deemed resident. Individual being Indian citizen having income other than foreign source. அதே கண்டிஷன் தான். என்னது? இந்தியன் சிட்டிசன், இந்தியன் இன்கம். அந்த இன்கம்க்கு வேற எங்கேயும் டாக்ஸ் கட்டல அப்படின்னா he will be a deemed resident. deemed residentல ஒரு கண்டிஷன் இல்ல. என்ன கண்டிஷனு? தெரிஞ்சுதா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு? அந்த இதுக்கு இருக்கும். சரி, அவங்க இதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாங்க? deemed resident will be a resident but not ordinary resident திரும்ப சொல்லிடுறாங்க. நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு முதல்ல வந்து டேஸ கண்டிஷனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி டீம்டு ரெசிடென்ட்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டீம்டு ரெசிடென்ட் will also be not ordinary resident சொல்லிடுறாங்க. புரிஞ்சுதா? அப்ப டீம்டு ரெசிடென்ட் இஸ் ஆல்சோ நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பட் டேஸ் கண்டிஷன் கொடுக்கலன்னா அவனை நம்ம டீம்டு ரெசிடென்ட் தான் சொல்லுவோம். புரிஞ்சுதா? பட் மிச்சபடி ரெண்டுத்துக்கும் கண்டிஷன் சேம் தான். இங்க டேஸ் இருக்கும், இங்க டேஸ் இருக்காது. சரி, அடுத்தது ஒரு சிலவங்களுக்கு 182 நமக்கு ரெசிடென்ட்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்னு வந்து 182 டேஸ் கண்டிஷன், இன்னொன்னு வந்து 60 and 365 டேஸ் கண்டிஷன். ஒரு சிலவங்களுக்கு இந்த கண்டிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஒன்லி திஸ் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள். யாருக்கெல்லாம்? who leaves India as a member of the crew of an Indian ship. இந்த செயலரா போறாங்கல்ல ஷிப்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து 182 டேஸ் கண்டிஷன் தான் அப்ளிகபிள். அந்த 60 plus 365 டேஸ் கண்டிஷன் நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் யாராச்சும் ஃபாரினுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 60 plus 365 நாட் அப்ளிகபிள். ஒன்லி 182 டேஸ் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள். அடுத்தது Indians engaged outside India in an employment or a business or profession in any other occasion who comes on a visit to India during previous year. Such person having total income more than 15 lakhs. Both conditions applicable. In the condition 182 days or 120 days and 365 days. நம்ம இவ்வளவு நேரம் என்ன படிச்சுட்டு வந்தோம்? 60-16 படிச்சுட்டு வந்தோம். கரெக்டா? அதான ரெசிடென்ட் இது 182 டேஸ் ஆர் 60 plus 365 தானே படிச்சோம். பட் இந்த மாதிரி ஃபாரின்ல வேலை செய்யறாங்க இந்தியன் சிட்டிசன் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருந்ததுன்னா 60 டேஸ் கண்டிஷனை பார்க்காம 120 and 365 டேஸ் கண்டிஷன் பார்க்க சொல்றான். இதுவும் புது ப்ரொவிஷன். இதெல்லாம் பழசு. இந்த 1A 1B இந்த இதெல்லாம் பழசு. பட் இந்த டப்பாக்குள்ள போட்டிருக்கேன்ல அது மட்டும் புதுசு. என்னது? 15 lakhsக்கு மேல இன்கம் இருக்கணும், அவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அவங்களுக்கு என்னது இருக்கும்? 182 டேஸ் கண்டிஷன் ஆர் 60 plus 365க்கு பதிலா 120 plus 365. புரிஞ்சுதா? Yes sir. சரி சார். சொல்லுப்பா சார், அந்த செகண்ட் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். இந்த கண்டிஷனா? இந்த 120
ஆமா சார், இந்த செகண்ட் பாயிண்ட் இந்தியா எங்கேஜ் அவுட் சைடு அந்த பாயிண்ட் மட்டும் ஃபுல்லா இந்த இந்தியன் சிட்டிசன் ஆனா வெளியூர்ல வேலை செய்யறாங்க, இல்ல பிசினஸ் வச்சிருக்காங்க, என்னமோ வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஃபாரின்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பிரச்சனையே இல்லை. அவங்க எங்க போயிருவாங்க? இந்த கண்டிஷன்ல போயிருவாங்க. அவங்களுக்கு வெறும் 182 days கண்டிஷன் தான் அப்ளிகபிள். பட் அவங்களுக்கு, அதாவது ஃபாரின்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்தியால இன்கம் வருது. எவ்வளவு வருது? 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்தியன் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. பட் அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல 182 days இந்தியால இருந்திருக்காங்களா, ஆர் ஜென்ரலா 60 + 365 போடுவோம், இவங்களுக்கு மட்டும் 120 + 365. இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச். புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, இப்போ சார் அப்ப அவங்களுக்கு 2 இன்கமும் வருமா சார்? ஃபாரின்ல வேலை பார்க்குற இன்கமும் வரும், இந்தியால இருக்கிற இன்கமும் வருமா சார்? ஆமா. ஓகே. இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு நான் இந்தியாவுக்கு வரேன். இப்ப 12/3/2021 அன்னைக்கு நான் இந்தியாவில இருக்கேன்னு எடுத்துக்குவாங்களா, இல்லைன்னு எடுத்துக்குவாங்களா? இல்லைன்னு தான் சார் எடுத்துப்பாங்க. புரியல. இல்லைன்னு எடுத்துப்பாங்க சார். இல்லைன்னு எடுத்துக்குவாங்க. சரி சார் இருக்கன்னு எடுத்துப்பாங்க சார். இருக்கன்னு தான் எடுத்துக்குவாங்க. 11:59 PM வந்தாலும், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்தாலும் இந்த ஃபுல் டேவும் இந்தியால இருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அத டேட் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் டேட் ஆஃப் அரைவல் ஆர் கன்சிடர்ட், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி 182 days கால்குலேட் பண்றதுக்கு கண்டினியூஸா இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, போயிட்டு போயிட்டு கூட வரலாம். அண்ட் அந்த கால்குலேஷன் போடுறப்போ என்னைக்கு போறணும் அந்த நாள் எடுத்துக்குவாங்க, என்னைக்கு வரணும் அன்னைக்கு எடுத்துக்குவாங்க. அது ஒரு நிமிஷம் தான் இந்த அந்த நாள்ல இருந்திருக்கனாலும் பரவாயில்ல, அதனால எடுத்துக்கணும். சரி, ஷிப்ல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஷிப்பிங் கம்பெனி கூட. அந்த அக்ரிமெண்ட்டை போடுற டேட்டும் அதுக்கப்புறம் அந்த சைன் ஆஃப் பண்ற டேட்டும் தான் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்க்காக யூஸ் பண்ற டேட்டா இருக்கு. டேட் என்டர்ட் இன்டு கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட், அங்க சைன் ஆஃப் பண்ற டேட்டும் என்டர் ஆன டேட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றது. அப்போ அவங்களுக்கு வந்து எத்தனை நாள் அவங்க கண்டிப்பா ஐ மீன் லைக் அந்த சைன் பண்ற டேட்டை பொறுத்து அவங்க எத்தனை நாள் இந்தியால இருக்கணும்? 182 days. 182 days. அதுதான் இந்த கண்டிஷன். அவங்களுக்கு வந்து அந்த 60 + 365 கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. அடுத்தது HUF. HUF ஓட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட் எந்த ஊர்ல இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட மேனேஜ்மெண்ட் இந்தியால இருக்கு, கொஞ்சமா இந்தியால இருக்குன்னா கூட wholly or partly, கொஞ்சமா இந்தியால இருக்குன்னா கூட HUF will be a resident. சரி, இப்போ ரெசிடென்ட் அப்படின்னு ஒண்ணு HUF-க்கு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் ஆர்டினரி அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட்டா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செக் பண்ணணும்? அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு செக் பண்ணணும். அதை எப்படி போடுறது அப்படின்னா, கர்த்தாவோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். கர்த்தானா யாரு?
Head of the family, sir. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. சீரியல்லாம் பாப்பீங்களா? டே இல்ல சார், இல்ல பார்க்க மாட்டேன். யாருமே பார்க்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கீங்களாடா? இல்ல சார், ப்ரோமோ மட்டும் ஓடும் சார், அது மட்டும் பார்ப்போம். ஆனந்தம் படம் பார்த்துருக்கீங்களா? பழைய பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். சரி, யாருமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்ததே இல்லையா? இல்ல சார். சரி, ஆனந்தம் படத்துல கர்த்தா யாரு? அது ஹெச்இஎஃப். அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அந்த கடை? ஆனந்தம் படத்துல மளிகை கடை வச்சிருப்பான். மம்முட்டியா சார்? ஆனந்தம் படத்துல மம்முட்டியோட அப்பா உயிரோடு இருப்பாரு. அதனால மம்முட்டி வந்து கர்த்தாவா ஆக மாட்டாரு. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அதே கதை தான். பட் அவங்க அப்பா உயிரோடு இல்ல. அதனால அந்த மம்முட்டி கேரக்டர்ல இருக்கிற அந்த இடத்துல பெரிய அண்ணா will become the கர்த்தா. புரிஞ்சிருச்சா? சும்மா ஒருத்தர் வந்து அவர் தான் எல்லாமே பாத்துக்கிறாருங்கிறதுக்காகவே அவர் கர்த்தாவா ஆகிட மாட்டார். அந்த டிஃபரன்ஸ் சொல்றத கேட்டேன். புரிஞ்சிருச்சா? எஸ் சார். சரி, புரிஞ்சிச்சு சார். இப்ப இந்த கர்த்தாவோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவர் ஆர்டினரி, அந்த ஹெச்இஎஃப் வந்து ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டான்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த கர்த்தாக்கு நம்ம ஜென்ரலாவே ஆர்டினரி நாட் ஆர்டினரிக்கு என்ன படிச்சோம்? 2 out of 10 preceding previous yearsல 2 years ரெசிடென்டா இருக்கணும். அதுக்கப்புறமா 7 preceding previous yearsல 730 days இந்தியால இருந்திருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் he will be an ordinary resident. புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, அப்ப அவரு ஃபுல் கண்ட்ரோலும், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் குடும்பத்தோட போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க, மளிகை கடை மட்டும் இங்க இருக்குது. இப்போ அந்த ஹெச்இஎஃப் ரெசிடென்டா நான் ரெசிடென்டா? President, sir. ஏன்பா எல்லாரும் குடும்பத்தோட ஃபாரின் போயிட்டாங்க? சார் நான் ரெசிடென்ட் சார். நான் ரெசிடென்ட். ஏன்னா அந்த குடும்பம் தான் வந்து இஸ் மேனேஜிங் த ஹெச்யூஎஃப். 4 ஆள் போட்டு வேலை செய்யலாம், பட் மேனேஜ்மெண்ட் யார் பார்க்க முடியும்? அந்த ஃபேமிலி தான். ஸோ அவங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா கண்ட்ரோல் இஸ் நாட் பார்ட்லி கூட இந்தியால இல்ல, ஃபுல்லி அவுட் சைட் இந்தியா. அதனால இட் இஸ் அ நான் ரெசிடென்ட். சரி, அடுத்தது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருந்தா, இந்தியன் கம்பெனினா என்னப்பா? இந்தியால இருக்கிற கம்பெனி சார். இந்தியால இருக்க கம்பெனி சார், ஹோல் இந்தியாலயே பிசினஸ் செட்டப்போ மேனுஃபேக்சரிங் இந்தியால பண்ணுவாங்க சார். இருக்குது சார். இரு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து இந்தியன் கம்பெனியா? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியன் கம்பெனியா? டேய் இருக்கீங்களா? சார் நோட் பண்ணுங்க சார். டேய், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியன் கம்பெனி, அவ்வளவுதான் கொஸ்டின். சார் அப்படி ஒரு பேங்க் இருக்கா? ரைட்டா, இருக்கு.
சரிங்க, நான் 4 பேங்க் பேர் எழுதி போட்டிருக்கேன். இதுல எதெல்லாம் இந்தியன் கம்பெனின்னு மட்டும் சொல்லுங்க. SBI சார், ம், ICICI, ஐசிஐசி சார். ம். சிட்டி பேங்க் சார், SBI, இதெல்லாம் இந்தியன் கம்பெனி சார். சிட்டி பேங்கா? ஆமா. சிட்டி பேங்க் மட்டும் பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? ஓ ஸ்டாண்டர்ட் சார் எஸ் சிட்டி சார். யூனியன் பேங்கா சார்? என்னது? சிட்டி யூனியன் சிட்டி பேங்க்? யூனியன் பேங்கா சார் அது? சிட்டி பேங்க் சொன்னேன், சாரி ஸ்பெல்லிங் மாத்திட்டேன். ஐ அது CITI. அந்த லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க் இருக்கு மேடம், ப்ளூ கலர் போர்டு போட்டு. ஆமா சார். இதெல்லாம் ஃபாரின் ஃபாரின் கம்பெனி கம்பெனி சார். சார். ஏன்டா ஃபாரின் கம்பெனி? சார் ஆரிஜினேட்டட், அது வந்து வேற ஊர்ல சார். ஆரிஜினேட்டட் இன் வேற ஊர். ஃபாரின்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் சார். கரெக்ட் கரெக்ட், ஃபாரின்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க சார் கம்பெனியை. அப்போ ஒரு கம்பெனி இந்தியன் கம்பெனி நம்ம எப்ப சொல்லுவோம்? இந்தியால இந்தியாலயே ரெஜிஸ்டர் பண்ணி. ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் சார். இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவங்க இந்தியன் கம்பெனி. புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். 2013க்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்துச்சு, அது என்ன ஆக்ட்? பழைய புக் 1956 சார். 56ரா? 11th 12th பழைய புக் தானே நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க, புது புக்கா? இல்ல சார், ஆமா ஆமா சார். சார். கம்பெனி ஆக்ட் படிச்சிருக்கேன். அப்ப 1956 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்க இந்தியன் கம்பெனி தான். 2013 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்க இந்தியன் கம்பெனி தான். அது இல்லாம வேற ஏதாவது ஆக்ட் இருந்து அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்தியன் கம்பெனி தான். இது போக கொஞ்ச நாள் எப்படி இருந்ததுன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து யாரையாச்சும் கம்பெனின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கம்பெனின்றுவாங்க. அவங்க இதுலதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அதுலதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுங்கிறதுலாம் இல்ல. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இவங்கள கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கம்பெனி. சோ அதுக்கு கீழே அவங்கள கம்பெனியா டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அவங்க கம்பெனி தான். இப்ப வந்து அந்த ப்ரொவிஷன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இல்ல, முதல்ல இருந்தது. சோ அந்த மாதிரி யாரையாச்சும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கம்பெனி. புரிஞ்சுதா? அப்ப இந்தியன் கம்பெனி எல்லாமே என்னது? இங்க இந்தியன் கம்பெனி எஸ், அவங்கள என்னது? அப்ப அவங்க நோனா உடனே நம்ம என்ன செக் பண்ணணும்? POEM எழுதியிருக்கேன் அப்படின்னா என்னது? பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். சரியா? நம்ம இங்கிலீஷ்ல படிச்ச போயம் இல்ல, பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்போ எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாரு மேனேஜ் பண்ணுவா? மேனேஜர். சார் மேனேஜர் சார். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரி, நான் கம்பெனினா நம்ம பாட்டுக்கு சும்மா சின்ன கம்பெனியை இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கதான் ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ரெசல்யூஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே?
ஸ்கூல்ல ரெசல்யூஷன், ஜெனரல் ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் படிச்சீங்களாடா? எஸ் சார் படிச்சிருக்கோம் சார். பட் ஞாபகம் தான் சார் இல்லை. பரவாயில்ல. ஷேர் ஹோல்டர்ஸும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. பட் மேனேஜ்மெண்ட் வந்து ஜெனரலா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எங்க உட்காந்து முடிவு எடுக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்ப பாரு இந்தியால தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தென் த கம்பெனி இஸ் அ ரெசிடென்ட். அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட். சும்மா டைம் பாஸ்க்காக இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க, இல்ல ஒரு மீட்டிங் மட்டும் இந்தியாவில் நடந்ததுன்னா தட் இஸ் நான் ரெசிடென்ட் தான். எல்லா மீட்டிங்கும் இந்தியாலே நடந்து இந்தியாலே உட்காந்து எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ ரெசிடென்ட். எப்போ இப்போ KFC will also be a resident if the board of directors of KFC are in India, are conducting meeting in India. புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, அடுத்தது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபர்ம் அண்ட் AOP. இதுவும் வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி இங்க படிச்சதுதான், HUF படிச்சதுதான். மேனேஜ்மெண்ட் ஹோல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியாவா இருந்தா ரெசிடென்ட், அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட். இப்ப இந்த பார்ட்லிங்கிற வேர்டு முக்கியம். HUF, AOP, ஃபர்ம் இவங்களுக்கு எல்லாம் பார்ட்லி மேனேஜ்மெண்ட் இந்தியால இருந்தா கூட தே ஆர் ரெசிடென்ட். பட் நம்ம கம்பெனிக்கு 100% மேனேஜ்மெண்ட் இந்தியால இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னாதான் தே வில் பி அ ரெசிடென்ட். புரிஞ்சிருச்சா? இண்டிவிஜுவல் HUF தனியா இருக்கும், கம்பெனி தனியா இருக்கும், அது போக மிச்சதெல்லாம் இங்க கடைசியில வந்துடும். HUF மட்டும் ஏன் தனியா படிக்கிறோம்னா அவங்களுக்கு வந்து ஆர்டினரி நாட் ஆர்டினரி இந்த சப் கிளாசிபிகேஷன் இருக்கு, அதனால அவங்களை தனியா படிக்கணும். இல்லைன்னா மிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன வருதோ அதே தான் HUF இருக்கும். நம்ம தனியா படிக்க வேண்டியது கம்பெனியை மட்டும்தான். புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, புக் எடுத்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எப்பப்ப டாக்ஸ் போடணும்னு பெரிய டேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரிய டேபிள் எல்லாம் படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து 3 இதுல படிச்சிடலாம். என்னது? ஒரு இன்கம் இந்தியால ரிசீவ் பண்ணலாம், அதாவது எங்க இருந்து வேணா வந்து போகுது, ஆனா என் கைக்கு வந்தது இந்தியால வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே டாக்ஸ் கட்டணும். ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் யாரா இருந்தாலும் அவங்க இந்தியால இருக்கப்போ ஏதாச்சும் காசை கையில வாங்கினாங்கன்னா தென் தே ஹாவ் டு பே டாக்ஸ். அதாவது அவங்களோட டோட்டல் இன்கம்ல அந்த இதை ஆட் பண்ணிடுவாங்க. சரி, அடுத்தது இன்கம் அரைசிங் ஆர் அக்ரூயிங் ஆர் டீமிங் டு அரைஸ் ஆர் அக்ரூ இன் இந்தியா. அப்படின்னா என்னது? இந்தியால ரைஸ் ஆச்சுனா அப்படின்னா சார் சோர்ஸ் வந்து இந்தியால இருந்ததுன்னா தென் அப்பயும் 3 பேர் டாக்ஸ் கட்டணும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்தியால இருந்ததுன்னா 3 பேர் டாக்ஸ் கட்டணும். சரி, அடுத்தது சோர்ஸும் அவுட் சைடு இந்தியால இருந்ததுன்னா, வாங்குறதும் அவுட் சைடு இந்தியா, சோர்ஸும் அவுட் சைடு இந்தியாவா இருந்ததுன்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் கண்டிப்பா டாக்ஸ் கட்டுவான். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் எப்ப டாக்ஸ் கட்டுவாங்கன்னு பாருங்க. only if such income is derived from a business, is controlled from or profession is set up in India. அதாவது நீ ஃபாரின்ல தான் இன்கம் வாங்குற, கையில வாங்கினதும் ஃபாரின்ல தான், சோர்ஸும் ஃபாரின்ல தான், பட் அந்த பிசினஸ் நீ இந்தியால உட்காந்து கண்ட்ரோல் பண்ணியா, இங்க டாக்ஸ் கட்டுங்கிறாங்க. நான் ரெசிடென்ட். ரெசிடென்டா இருந்தா எல்லா இன்கம்க்கும் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். வெளியில இருந்து வாங்கினாலும் சரி, நீ கையில எங்க வாங்கினாலும் சரி, எப்பயுமே டாக்ஸ் கட்டணும். பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா ஃபாரின்ல தான் அக்ரூவ் ஆகுதுனாலும் அந்த பிசினஸ் இந்தியால உட்காந்து நடத்தின அப்படின்னா டாக்ஸ் கட்டிடு. நான் ரெசிடென்ட் டாக்ஸ் கட்டவே வேண்டாம். எப்போ ஃபாரின் சோர்ஸும் ஃபாரின், ரிசீவ் பண்றதும் ஃபாரின்னா நான் ரெசிடென்ட் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. புரிஞ்சுதா? எப்ப யாரு இந்த கிளாசிபிகேஷன் மனப்பாடமா தெரியணும். இந்த கிளாசிபிகேஷன் தெரியலன்னா ஒரு சம் கூட போட முடியாது. அதே மாதிரி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸும் தெரியணும். நாளைக்கு நம்ம 5 ஹெட் ஆஃப் இன்கம் படிக்கிறோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் தான். ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் போட்டு அவங்க ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வர இன்கம் எல்லாம் டாக்ஸபிளா இல்லையா, எந்த இன்கம் டாக்ஸபிள், எப்போ டாக்ஸ் கட்ட மாட்டாங்க எல்லாமே நமக்கு தெரியும். எனக்கு நீங்க வேற வழியே இல்லை, எனக்கு இதை பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம சம் போட்டுக்கலாம்.
நான் இது எடுக்கிறதுக்கே நிறைய நேரம் ஆகும்னு நினைச்சிட்டேன். நீங்க பை ஹார்ட் பண்ணிட்டு நாளைக்கு ப்ரொவிஷன்ஸ் பார்க்காம சம் போட்டுக்கிட்டே வரலாம். எனக்கு நீங்க நாளைக்கு வரும்போது பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? ஓகே சார். நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். படிச்சுட்டு வந்து நாளைக்கு சம் போட்டுலாம். தேங்க்யூப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். Okay, sir. சார்